உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மகரம் ராசியின் மார்கழி மாத ராசி பலன்களை பார்ப்போம். ராசிநாதன் சனி தனஸ்தானத்தில் வலிமை பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே தனவரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும். தொழில் வெற்றி நடை போடும் நேரம் இது. துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். உச்சம் பெற்ற குருவின் பார்வை மாத தொடக்கத்தில் அமைவதால் கல்யாண கனவுகள் நனவாகும். காரிய வெற்றியும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் கிடைக்கலாம். குரு பகவான் மிதுன ராசிக்கு சென்ற பிறகு கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டும். உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. மிதுன ராசியில் குரு மார்கழி 6ஆம் தேதி மிதுன ராசிக்கு குரு செல்கிறார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு வரும் குருவால் சில நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். உங்கள் ராசியை பொறுத்தவரை 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் வக்கம் பெறுவது நல்ல நன்மைதான். நல்ல சந்தர்ப்பங்கள் இல்லம் தேடி வரும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் கணிசமான தொகை கைகளில் பொருளும். உடன்பிறப்புகளின் உதவி கிடைத்து மகிழ்வீர்கள். குருவின் பார்வை தொழில் ஸ்தானத்தில் பதிவதால் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். வெளிநாட்டு நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரலாம். பணப்பற்றாக்குறை அகலும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் பூர்த்தியாகும். புதிய வாகனங்கள் வாங்க பயணிக்க எடுத்த முயற்சி கைகூடும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மேலிடத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். தனுசு ராசியில் சுக்கிரன் மார்கழி 7ஆம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் விரயஸ்தானத்திற்கு வரும்பொழுது விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம் ஏற்படும். மாற்று இனத்தவரின் ஒத்துழைப்பால் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். தனுசு மற்றும் மகர ராசியில் புதன் மார்கழி 10ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். 6க்கு அதிபதி 12ஆம் இடத்திற்கு வரும்பொழுது விபரீத ராஜயோகம் செயல்படும். எனவே எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் ஏற்படும். இந்த மாதத்தில் நீண்ட நாட்களாக நடைபெறாத சில காரியங்கள் இப்பொழுது துரிதமாக நடைபெறும். மார்கழி 27ஆம் தேதி மகர ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு பாகியஸ்தானத்திற்கு அதிபதியானவர் புதன். உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். பூர்வீக சொத்துகளில் பாகப்பிரிவினை சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் பலன் தரும். மகர ராசியில் செவ்வாய் மார்கழி 30ஆம் தேதி மகர ராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு உச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். லாபாதிபதியான அவர் உச்சம் பெறும்பொழுது பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். கிளை தொழில் தொடங்கும் சந்தர்ப்பம் ஒரு சிலருக்கு உண்டு. வீடு வாங்குவது அல்லது வீடு கட்டுவது புதிய சிந்தனைகள் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இலாக்கா மாற்றம் வரலாம். கலைஞர்களுக்கு புகழ் கூடும். மாணவ மாணவிகள் படிப்பில் அக்கறை செலுத்துவது நல்லது. பெண்களுக்கு பொருளாதார பற்றாக்குறை அகலும். சுப செய்திகள் வந்து சேரும். பரிகாரம்: இந்த மாதம் அனுமான் வழிபாடு உங்களுக்கு ஆனந்தம் வழங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.